தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த விழுப்புரம் மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். செயல்பாடுன்றது பொறுமையாக தான் இருக்குது. எந்த ஒரு ஆட்சியாளர் வந்தாலும் புதுசாக ஒரு ஆட்சியாளர் வந்து எடுத்தோடனே எதையுமே நேர்த்தியாக பண்ண முடியாது. எல்லா இப்போ மேலே இருக்க அதிகாரிகளை எல்லாரையும் சரிப்படுத்தினா மட்டும்தான் இது சரியான நிலையை கொண்டு போக முடியும். ஃபஸ்ட்டு அதை சரி பண்ண ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் ஒன்றே பண்ணிட முடியாது. அதே சமயத்தில் ஒரு இடத்துல தவறு எல்லா இடத்தையும் நடக்குது. அந்த தவறை மட்டும்தான் எல்லா மீடியாக்களும் எடுத்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த எல்லா இடத்தையும் விஜய் போய் பார்க்க முடியாது. இப்போ எல்லா ஆட்சியிலையும் எல்லா பிரச்சனையும் இருந்துகிட்டே தான் இருக்குது. கோசம் பிரச்சனை இல்லாமல் ஆட்சியே இல்லவே இல்லை. இப்போ கொஞ்ச நாள் ஆகும். எப்படியா இருந்தாலும் ஒரு வருஷம் கிட்ட ஆனால் தான் அது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்காரா இல்லை பண்ணலையா, இவ்வளோ நாள் ஒரு வருஷம் பண்ணுறாரு என்ன பண்ணாருன்றது கேள்வியை நம்ம கேட்கலாம். ஒரு மாதத்துலேயே போயிட்டு கேள்வி கேளுனா நீ என்ன போய் கேள்வி எல்லாரும் சிஎம்மாக இருந்தவங்க இது வரைக்கும் என்ன பண்ணாங்களோ அதில் இது என்ன மாற்றங்கள் மாறுதுன்றதை ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எதையுமே சொல்ல முடியும். நம்ம பேசுறதெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாதுங்க. இன்னும் சிறப்பாக செயல்படுவார்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் குறைகள் இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்கிறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், ஊழல் நிறைய சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் செய்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் இன்னும் இந்த பெண்கள் பாதுகாப்பு 0 டாட் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்தணும்னு நாங்கள் கொஞ்சம் கேட்டுக்கிறோம். இப்போ ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலராக இருக்காங்கன்னா இப்போ போய் அணுகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. முந்தைய ஆட்சியில் அது கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருந்தது. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள போய் பார்க்குறதுக்கு முடியல, தவிர்த்துட்டு மேலே இருக்கிறவங்கள சுலபமாக பார்க்க முடியல. இந்த ஆட்சியில் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வேணுன்ற விஷயங்களை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான இதுவும் இருக்குது. பழைய திமுக ஆட்சி தொடர்ச்சியாகவே இது செயல்பட்டு வருகிறது. காரணம் கேட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, டாஸ்மார்க் பிரச்சனை, மக்கள் அங்கங்கே டாஸ்மார்க்கை போராடிட்டு இருக்காங்க. மின்வெட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. நல்ல வெயில் காலங்களில் அடிக்கடி மின்வெட்டு இருப்பதுனால குழந்தைங்கள்லாம் நிம்மதியாக தூங்க முடியல. அந்த மின்வெட்டு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. அதே ஒரு விவசாயத்தை பார்க்கும்போது விவசாயத்தில் இப்போ உரம் விலை ஏறி போயிருக்கு. நீர்ப்பாசனத்துக்கான அந்த மோட்டாருக்கான மின்சாரம் சரியாக வரதில்லை. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு மாத காலத்திலேயும் இந்த அரசாங்க செயல்பாடு என்பது எதிர்பார்த்தபடி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்தாங்க. அந்த மாற்றம் இன்னும் வரல.